வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நம்ம ஊட்டியில் இந்த மாதிரி சூப்பர் வியூவோட ஒரு ஹோம் ஸ்டே ஒன்று பார்த்துருக்குறோம். அந்த ஹோம் ஸ்டேவில் உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது ஊட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஏரியாவில் தான் இருக்குது. இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து உள்ள ரூம்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து இது வந்து அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பகலில் நான் வீடியோ எடுக்க கிடையாது. எல்லாமே நைட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாருமே வந்து பகலில் தான் வந்து காட்டேஜ் பற்றி எடுப்பாங்க. நான் நைட்டில் உள்ளே என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்கிறேன். அதோட சேஃப்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. இதில் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இங்கே பாருங்கள், கர்நாடகா கார்டன். அதுக்கு போகிற வழி இருக்குது. இந்த வழியில் தான் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வில்லேஜ் ஏரியா தான். அந்த காட்டேஜ் இருக்கிறதும் வில்லேஜ் ஏரியா தான். காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. ஈவினிங் டைம்னால வெளிச்சம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக கவர் பண்ணணும்னு சொல்லி நான் கொண்டு வந்துட்டேன். என்னங்க அந்த காட்ரேஜ், நம்ம பசங்க வரைக்கும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். காற்று அப்படியே அடிச்சுட்டே இருக்குது பாருங்கள். சரியான கிளைமேட்டு, வானம் அப்படியே இருக்குது. இது வந்து என்னென்னா கரெக்டாக ஜூலை முடிஞ்ச ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில். மழை இல்லை இன்னைக்கு. பக்கத்தில் தான் பாருங்கள் காட்டேஜ். இங்கே ரோடு போகிறது, கார் பார்க்கிங் இங்கே பண்ணிக்கலாம். இந்த காட்டேஜ் இங்கே ஃபுல்லாக இருக்குது. இப்படியே நான் உள்ளே போய் என்னங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். உள்ளே போனால் சேஃப்டி பாருங்கள், எவ்வளோ பெரிய கேட் போட்டிருக்காங்க. இந்த காட்டெருமை இதெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்காது. இங்கே இது காட்டெருமை இல்லை, இது வீட்டெருமை தான். ஐயோ சத்தமே பலமாக இருக்குது. இதோட பிரச்சனையில் இருக்காது. அதுக்காக எவ்வளோ பெரிய கேட் போட்டு வச்சுருக்காங்க. லாக் பண்ணிக்கலாம். டைம் பாருங்கள், மணி 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கு இந்த வெளிச்சமாக இருக்குது. இதுவும் ஒரு காட்டேஜ் தான். இங்கே ஒரு காட்டேஜ் இருக்குது. இது வந்து கேம்ப் ஃபயர் போட வாயில நடுங்குது. குள்ள கேம்ப் ஃபயர் வரக்குள்ள கேமரா ஃபயருங்கிறேன். இதான் கேம்ப் ஃபயர் போடுற இடம். இங்கே பார்பிக்யூலாம் செஞ்சுக்கலாம். இப்போ செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும் ஃபுல்லாக. வாங்க உள்ளே என்னங்கிறது பார்த்தலாம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. மெயினாக வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இப்போ ஈவினிங்கில் எடுத்த பாருங்கள். உள்ளே போகிறாங்க. இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக இவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் ஆகும் எப்படியும். ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளே விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ் பாருங்கள், உள்ளே என்ட்ரானினுமே ஒரு ஹால், சோஃபா செட்டு, சேரு, டிவி வச்சுருக்காங்க, திவான் செட்டு. இங்கே பாருங்கள் டைனிங். டைனிங் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபுல் கிளாஸ் செட்டை போட. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டு. குரூப்பாக வரவங்க அப்படியே சமையல் வேலை பண்ணிக்கலாம். ஆரோ வாட்டரோடு இருக்குது. இங்கே ஆரோ வாட்டர் செட்டப் கூட இங்கே இருக்குது. கேஸ் இருக்குது. சரி, ஸ்டவ் இருக்குது. சிலிண்டர் நீங்கள் கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க. திங்ஸ் எதுன்னு வச்சுக்கலாம். பெரிய ஃப்ரிட்ஜு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ள ரேக்ஸில் எல்லாமே திங்ஸும் இருக்குது. நீங்கள் சமையல் பொருள் கூட கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் காய்கறி, அரிசி இதெல்லாம் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். சமையலில் இங்கே பாருங்கள், அத்தனை எல்லாமே இங்கே இருக்குது. சமைச்சிக்கலாம். மிக்ஸி இருக்குது. ஃப்ரிட்ஜு, மேலே ஃப்ரீசர், பால் பாக்கெட்லாம் கொண்டாந்து வச்சுக்கலாம். குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுறவங்க வச்சுக்கலாம்.
ஒரு 4 நாள் 10 நாள் கூட நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் இங்கே. அந்தளவுக்கு வந்து இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. சமைக்கிறதுக்கு மட்டும் இங்கே ஆள் வந்து இனிமேல் தான் வருவாங்க. வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ சமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களே சமைச்சிக்கிறனாலும் ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிக்கலாம். அடுத்த ரூம் போயிடலாம். இங்கே பாருங்கள் பெட்ரூம். பூரா விண்டோ சைடில் வந்து கர்டைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மார்னிங் டைமில் வியூ செம்மையாக இருக்கும். அவுட்டோர் வியூ இருக்குது. மார்னிங் டைமில் தான் நல்லா தெரியும். நல்ல ஜில்லுன்னு காற்று வருது. அப்படியே நல்லா பாருங்க, பிளாங்கெட்டோட ஏசி பிளாங்கெட்டோடு போட்டிருக்காங்க பெட்டு. உங்களுக்கு இன்னும் வேணாலும் இது கப்புள்ஸுக்காக வேணாலும் அதுக்கான டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஹனிமூன் ட்ரிப்புலேருந்து எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இங்கே இது ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்த்து இருக்குது. செட்டோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வித்து சேஃப்டி கீயோடு கொடுக்குறாங்க, சேஃப்டி லாக்கோட. அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே. ஷவரு, டாய்லெட்டு, வாஷ் மிஷினு, கண்ணாடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. நீங்கள் பாத் டவல்ஸு இந்த கிளாத்தெல்லாம் இங்கே போட்டுக்கலாம். நல்ல ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூம் இருக்குது ஃபுல்லாகவே. அடுத்த ரூம் போயிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், அப்ஸ்டேரில் அதே போல் மேலே ஒரு செட் இருக்குது. எதாவது பிரச்சனைனா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது. காற்று பாருங்க அடிச்சிட்டே இருக்குதுங்க. ஃபுல் வியூ, சிட்டி வியூ அப்படியே தெரியும். பகல் நல்லா தெரியும், நான் நைட்டில் இருக்கிறனால ஓரளவுக்கு தான் தெரியுது. ஆனால் ஃபுல் சேஃபான ஏரியா. பஸ் போகிற கீழே அதெல்லாம் தெரியுது. பஸ்ஸோட வெளிச்சம் அது அங்கே வரும், பார்க்கலாம். அங்கே வருது பஸ்ஸு, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பெல் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ள இந்த ரூமில் ஃபுல் லாக்கோடு கொடுத்துருக்காங்க. குஷனோட செட்டு, சோஃபா செட்டு. இங்கே ஓப்பனிங்லேயே கிச்சன். இதில் சமைக்கிற திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கெட்டில் இருக்குது, டிவி. மேக்ஸிமம் ஊட்டியில் ஃபேன் வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே வந்து டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க. நீங்கள் தேவைப்படுறத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி இழுத்து போட்டு இங்கே உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டிவி செட்டப் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. இங்கே நம்ம கீழே பார்த்த முடியுங்களா, அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரூம்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது. ஏன்னா அந்த டாப் சைடில் வந்து அப்படியே வந்து சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் சைட்லேயே போட்டு மொத்தமாக வந்து போட்டு 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இது வரை எக்ஸ்ட்ரா பெட்டு. குழந்தைகளுக்கு இருக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே வியூ செமையாக இருக்கும். ஐயோ, நானே இவ்வளோ பார்த்தேன், நல்ல வேலை. ஜன்னல் வழியாக பார்க்க முடியாது அந்த வியூ. இது செப்பரேட்டாக இருக்கும். டோர் லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு டபுள் பெட்ரூம். அதாவது 2 பேர் மொத்தம். இங்கே பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக படுக்கலாம். ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ரெஸ்ட் ரூம் நல்லா ஸ்பேஸாகவே இருக்குது. வாட்டர் ஹீட்டர், ஷவர், கண்ணாடி. கண்ணாடியில் ஒரு லைட்டு ஜம்முன்னு பார்த்துக்கலாம். இங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருங்க, ஃபுல் செட் கூட. அடுத்த ரூம் போகிறோம். இங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக அதே போல் தான்.
ஒரு சின்ன குழந்தையும் நடுவில் அப்பா அம்மா படுத்துக்கலாம். விண்டோ வெளியே என்னங்கிறது பகலில் தான் தெரியும். நல்லா அந்த பக்கம் அவுட் சைடு அந்த சைடு வியூ தெரியும். நல்லா இங்கே ரெஸ்ட் ரூம் பாருங்கள். இங்கே லைட் கொடுத்துருக்காங்க. சார் எக்ஸ்ட்ரா பெட்டிங் இருக்குது. அதே போல் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே வெளியில் ஒரு டோர் வெளியில் பாருங்க. சார் காற்று பாருங்கள், சூசன் அடிக்குது. செமையாக அடிக்குது. ஊட்டி குளிரில் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா மாடி மேலே இருக்குல்ல, அப்படியே பார்த்த முடியாது அந்த வீடு. இங்கே கேபிள் கனெக்ஷன்லாம் இருக்குது. நம்ம வேணால் அந்த டிவி கொண்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்க. மெயின் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து இப்போது ஆளுங்க 2 பேர் அவங்க அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது சமையல் பண்ணணும், உங்களுக்கு அர்ஜென்ட்டாக என்ன வேணும், டீ வைக்கணும், காஃபி வைக்கணும், மேகி செய்யணும், இல்லை சப்பாத்தி எதாவது சொல்லணும், எதுனாலும் சொன்னிங்கன்னா அவங்க உடனடியாக ரெடிமேடாக செய்ய வேண்டி செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சிக்கன் இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா முதலே சொல்லிட்டிங்கன்னா, இல்லை திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஃபேன் இருக்குது, மெயின் அதுதான். நான் எங்கே போனாலும் ஃபேனே பிடிக்க முடியல ஊட்டியில். ஆனால் இங்கே நான் ஃபேனை பிடிச்சிட்டேன். நமக்குலாம் ஃபேன் இல்லைன்னா தூக்கமே வராது. ஊட்டியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி ஃபேன் இல்லைன்னா தூக்கமே வராது. மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் இங்கே கிடையவே கிடையாது. நெட்வொர்க் ப்ராப்ளமே கிடையாது. எல்லா நெட்வொர்க்கும் நல்லா எடுக்குது. நெட்வொர்க் ப்ராப்ளமே கிடையாது இங்கே. ப்ளஸ் ஒய்ஃபை இங்கே வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒய்ஃபை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதான் கிச்சன் நீங்கள் வந்து ஃபுட்டு முதலே வேணும்னா ஃபுட்டு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி முதலே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரூம் வர முன்னாடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் வேணும்னா முதலே சொல்லிட்டிங்கன்னா அவங்க சமைச்சல வச்சுருவாங்க. சமைக்கிற ஆள் இருக்குது இங்கே. நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. சமையலுக்கு தனியாக அதுக்கான காஸ்ட்டு வாங்கிக்குவாங்க அவங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஊட்டியில் ரொம்ப அவுட்ரு இது. அவுட்டில் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ரூமு பார்த்துருக்கோம். பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சிட்டிக்குள்ளேயே வேணும், எனக்கு அவுட்டரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. டைனிங் செட்டப் அப்படியே இருக்குது. ஃபுல் கிளாஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்ஸ் வந்துச்சு. இது இன்னும் வியூவாக இருக்குது. காற்று நல்லா இங்கேயும் தட்டி கிடக்குதுங்க. குளிரில் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும். இது வந்து ஃபுல் மொட்டை மாடி. இது மொட்டை மாடியிலேருந்து கேபிள் டிஷ்ஷு துணியில் காய போடுறோன்னா இங்கே காய போடுற செட்டப்பில் இருக்குது. என்னென்னா எல்லாம் பகலில் கட்டுவாங்க, இவங்க நைட் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. பகலில் எல்லாம் வந்து என்னென்னா பகலில் எல்லாருமே வந்து இருக்கிறதும் காட்டுவாங்க, இல்லாதும் காட்டுவாங்க. நைட்டில் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். ஒரு காட்டேஜ்னால் நைட்டில் அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும். அதுக்காக வந்து நைட்டில் நம்ம காட்டுறது. பகலில் வந்து இருக்கிற லொக்கேஷனு அது இதெல்லாம் காட்டிக்கலாம். நம்ம ரூம்குள்ளே பகலில் எப்படி நைட்டில் எப்படி இருக்குது, சேஃபாக இருக்குதா, என்ன எதுங்கிறது காட்டுறங்கிறதுக்காக நம்ம நைட் நேரத்தில் வீடியோ எடுத்து காட்டியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க. ரூம் ரெண்ட் எல்லாமே அவரே சொல்லுவார். ஏன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஊட்டியில் எங்கே நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரூம் ரெண்ட் எல்லாம் மாறும்.